வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெதுவடை எப்படி போட போகிறோம், அது எப்படிலாம் பண்ணால் சாஃப்டாக இருக்குங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறேன். போடுறதுக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அதில் 3 இன்க்ரீடியன்ட்ஸு கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். ஒன்று உளுத்த வடையோட கன்சிஸ்டன்சி, அதோட தன்மை கரெக்டாக லூஸாக இருக்கணும் பேட்ரு. இன்னொன்று ஆயிலோட ஃப்ளேமு, அந்த எண்ணெயோட சூடு கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தோம். இன்னொன்று அதில் நம்ம என்ன சேர்க்குறோங்கிறது தான் முக்கியம். அதில் சேர்க்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. சால்ட்டு, ஜீரா, ஹோல் பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடணும், கொஞ்சம் ஹோலாகவும் போடணும், கொஞ்சம் லைட்டாக கொரியண்டர் லீஃபு, கறி லீவ்ஸு, இங்கு கொஞ்சம் லைட்டாக சேர்க்கணும். சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். வடை பேட்டர் நல்லா லூஸாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டர் லூஸாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வடை ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, வடை நல்லா ப்ளஃபியாக வரும். வடை நிறைய பேர் வடை போட்டு திருப்பி விடுவாங்க. நான் அது திருப்பதெல்லாம் கிடையாது. ஃப்ளேம் கரெக்டாக இருந்தால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலர் எல்லாம் ஸ்ட்ரக்சர் சூப்பராக கொடுத்துரும். ஃப்ளேம் கரெக்டாக இருந்தாலே போதும், அது கரெக்டாக வெந்துடும். அந்த கோல்டன் கலர், அந்த தங்கம் கலரில் இருக்கும். அது கோல்டு எந்த கலர் இருக்குமோ அந்த கலரில் வடை எடுத்தால் அது அப்படி இருக்கும். அதோட டேஸ்ட்டும் சரி, அதோட ஃப்ளேவரும் சரி. ஒரு சிலர் வெங்காயம் போடு, பச்சை மிளகா போடுங்க, எதையுமே போடாதீங்க. வெங்காயம் போட்டால் ஷேப் கொடுக்காது, ப்ளஸ் பேர்ன் ஆன ஸ்மெல் வரும். நீங்கள் வெங்காயம் எதுவுமே போடாமல் பண்ணி பாருங்கள், அதோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எதாவது டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.